கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 22:46, மேத்யூ 22:46. அதற்கு மாறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. இது அவங்க அமைதியா போனதில்லை. இது அவருடைய முழுமையான சரண்டர் என்று சொல்லக்கூடிய தங்களை ஒப்பு கொடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா ஒருத்தரும் அவருக்கு பதில் சொல்ல முடியல. நம்ம பார்த்தோம், பரிசேயர்கள் வந்தாங்க, சதுசேயர் வந்தாங்க, ஏரோதியர்கள் வந்தாங்க, நியாய சாஸ்திரிகள் வந்தாங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஒரு வக்கீலும் வந்தாரு. எல்லாரும் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அவரை சோதிக்கணும்னு பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்களால கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு தவறான வார்த்தையை கூட எடுக்க முடியல. ஏன்னா கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவங்களுடைய அறியாமையை காட்டினாரு, அவங்களுடைய கர்த்தத்துவம் தவறானதை காட்டினாரு. மேசியாவுடைய தெய்வீக தன்மை என்பதை வேத வசனத்தின் மூலமாய் வேத வசனத்தினுடைய அதிகாரத்தை காட்டினாரு. அதனால அவங்க சத்தியத்தை காட்டின போது அவங்களால என்ன பண்ண முடியல, பதில் கொடுக்கவே முடியல. ஏன்னா இது ஆவிக்குரிய காரியமாய் இருந்தது. அதனாலதான் யோபு 40வது அதிகாரம் 4:5 சொல்லும் போது என்ன சொல்றாரு, ஆண்டவரே, உம்முடைய ஞானத்துக்கு முன்பாக நான் என்ன பண்ணேன், என்னுடைய கைகளை வைத்து என் வாயை மூடிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ரோமர் 3:19 தேவனுக்கு எதிராக எல்லா வாய்களும் மூடப்படுவதாக என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, அன்று முதல் ஒருவனும் அவரிடத்துல கேள்வி கேட்க துணியல. அதாவது என்னன்னா, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது இருந்தது. அவங்க அவர்கிட்ட கேள்வியும் கேட்கல அந்த நாள்ல இருந்து. இதுதான் அவர் எல்லாருக்கும் முன்பாக அவங்க கேள்வி கேட்டது. ஏன்னா இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவ யாருமே கேள்வி கேட்கல. இந்த அடுத்து அவங்க கேள்வி கேட்கும் போது அவர் என்ன, அவரை செயின் போட்டு கட்டி கொண்டு போன காரியத்தை தான் கேட்கிறாங்க. இப்ப பொதுவாக செய்த காரியம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவங்க என்ன பண்ண போறாங்க, அவரை அவங்க என்ன பண்றாங்க, கட்டி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இதுக்கப்புறம் ஒருத்தரும் அவரிடத்துல கேள்வி கேட்க துணியவே இல்லை. ஏன்னா இவர் தான் ஒரு உண்மையானவரா, தாவீதனுடைய குமாரனா, அவருடைய ஞானம் முழுமையா, அவருடைய அறிவுக்கு அளவே இல்லை என்று சொல்லக்கூடியதாக அவர் தெய்வீக அதிகாரம் கொண்டவராய் இருந்தாரு. அவர் தான் போதிக்கிறவர்களுக்கெல்லாம் போதிக்கக்கூடியவராய் இருந்தாரு. ஏன்னா மத்தேயு 7:29 சொல்லும்போது அவர் வேத வசனம் போதிக்கும் போது என்ன, ஒரு அதிகாரத்தோட போதிக்கக்கூடியவராய் இருந்தார். அப்ப என்னன்னா, இங்க யாருக்கெல்லாம் கேள்வி இருந்துச்சோ அந்த கேள்வி எல்லாம் இனி அவர்கள் கேட்க முடியாதபடி அவர்கள் வாய்கள் அடைக்கப்படும்படியாக மிக தெளிவாக மேசியாவினுடைய தெய்வீக தன்மையை சொல்லி அவர்களை நிறுத்தக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம வேத வசனத்தோடு தொடர்பு கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன பண்ணணும், நம்முடைய கர்த்தத்துவம் எங்க குறைவு இருக்கோ அதை பூரா வெளிப்படுத்தணும். ஏன்னா கர்த்தராய் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தணும். ஏன்னா அவருடைய அதிகாரம் முழுமையானது. எந்த ஒரு மனித விஷ்டமோ தேவனுடைய சத்தியத்திற்கு முன்பாக தலை வணங்கிதான் தீரணும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல நீங்க வேத வசனம் வாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேத வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை உங்களுக்கு காட்டி கொடுக்கணும். அவருடைய தெய்வீக அதிகாரம், அவருடைய தெய்வீக ஞானம், அவருடைய போதனைக்கு முன்பாக நம்ம ஒண்ணுமே இல்லை என்று ஒரு மனத்தாழ்மையில உங்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த பெருமை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வேத வசனம் அந்த பெருமை எல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணட்டும். வேத வசனத்தை கொண்டு நீங்க தர்க்கம் பண்ணக்கூடிய காரியம் நிறுத்தட்டும். மனிதனுடைய ஞானம், மனிதனுடைய கேள்வி, இது எல்லாம் தேவனுடைய அதிகாரத்திற்கு முன்பாக, தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொண்டு தேவனுக்கு எதிராக கேள்வி கேட்க நம்மளால முடியாது. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்களுக்கு ஏன்னு நம்மளால கேள்வி கேட்கணும்னு நமக்கு நிறைய முறை தோணுது. ஆனா நம்மளால அந்த கேள்வி கேட்டு நமக்கு அதுக்கான பதில் பெற முடியாது.
ஏன்னா கர்த்தருடைய ஞானமோ கர்த்தர் செய்யக்கூடிய காரியமோ நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவைகள். அதனால எனக்கு அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தை குறிச்சு, நம்முடைய உடல் நலத்தை குறிச்சு, நம்மளுடைய காரியங்களை குறிச்சு அநேக கேள்விகள் இருக்கலாம். ஆனா இந்த வேத வசனத்தை வாசித்து வாசித்து நீங்கள் என்னுடைய ஆண்டவர், நான் உங்களிடம் சரணாகதி அடைகிறேன் என்று சரணாகதி அடைந்து கர்த்தருடைய ஞானத்தை பெற்று கர்த்தருக்கென்று வாழ உங்களுடைய வாய்களை மூடிக்கொண்டு கர்த்தருடைய ஞானத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்களா? வல்ல பிதாவே, இதோ உம்முடைய அளவற்ற ஞானத்திற்கும் அதிகாரத்திற்கும் முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை புரிந்து நாங்கள் உம்முடைய அதிகாரத்திற்கு முன்பாக நாங்கள் கட்டுப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை கேட்டு உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.